இந்த வீடியோவில் ஒரு ஈஸியான ஆரி ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லுக் வந்து ஈஸியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஃபுல் லுக் கம்ப்ளீட் பண்ணதும் கிராண்ட் லுக் இருக்கும். ஃபர்ஸ்ட் நெக் லைன் மார்க் பண்ணிவிட்டு 3 ஜரி லைன் போட்டுக்கோங்க. நான் நெக்கோட மெஷர்மெண்ட் வந்து 3 இன்ச்சஸ் 2 சைடும் எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக 6 இன்ச்சஸ். ஹைட் வந்து உங்களுக்கு எவ்வளோ டெப்த் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். 3 ஜரி லைன் வந்து எதுக்கு போடுறோன்னா, டெய்லர் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வெளியே கிளாத் தெரியக்கூடாது, ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஜரி லைன் தெரியணுன்றதுக்காக தான். ஜரி லைன் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து சுகர் பீட் ஒரு லைன் போட்டிருக்கேன். சுகர் பீட் போடுறதுக்கு முன்னாடி சாரியோட கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட் வச்சு கூட நீங்கள் 3 ஜரி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா சுகர் பீட் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து இந்த ப்ளவுஸில் த்ரெட் ஒர்க் எதுவுமே பண்ணலை. ஃபுல் ஒர்க் வந்து நான் ஜரி அண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். பீட்ஸ் வச்சு ஒரு லைன் முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து 4 mm காப்பர் பீட் வச்சு காப்பர் பீட் லைன் ஒன்று கொடுத்துருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு இஷ்டமான சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சைஸில் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 mm கூட யூஸ் பண்ணலாம். காப்பர் பீட் லைன் முடிச்சதுக்கு அப்புறமா சுகர் பீடில் நான் இன்னொரு லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். பட் நீங்கள் வந்து சிம்பிளாக உங்களுக்கு போதும்னு நினச்சிங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு கிராண்ட் லுக் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டோன் செயின் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அகெயின் சுகர் பீட் காப்பர் பீட் சுகர் பீட்னு ஒரு லைன் கொடுக்கலாம். நான் வந்து இதில் ஸ்டோன் செயின் ஒட்டலை. சாரியோட கலர் வந்து ஒரு லைட் க்ரீன் மாதிரி இருக்கும். இந்த ஸ்டோன்ஸ் வீடியோவில் பார்க்க கோல்ட் கலரில் தெரியலாம், ஆனால் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து சாரியோட க்ரீன் கலர். ஸோ அந்த ஸ்டோனை வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஒரு லைன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணும்போது ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப கிராண்ட் அண்ட் அட்ராக்டிவாக தெரியும். ஸோ நீங்கள் அவ்வளோவா ஜரி ஒர்க் எதுவும் பண்ணலனாலும் இந்த மாதிரி நிறையா ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாலே ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டிட்டோம் அது வந்து ஸ்டோன் வந்து தனியாக கலண்டு வந்துடும்ல, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஃபுல்லாக ஒரு லைன் வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா பக்கத்தில் லைன் ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த சுகர் பீட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ பக்கத்தில் இருக்க ஸ்டோன்லாம் வந்து நகரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறமா சுகர் பீட் வச்சு ஒரு லைன் கொடுத்துட்டேன். இந்த டிசைனே எனக்கு வந்து 1 inch கிட்ட வந்துருச்சு. ஸோ நான் இந்த திக்னஸ் போதும்னு இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அகெயின் வந்து ஒரு காப்பர் பீட் லைன் கொடுத்துக்கலாம். சுகர் பீட் லைன் முடிச்சதுக்கு அப்புறமா நான் சைடில் வந்து 3 inches கேப்க்கு மார்க் பண்ணிட்டேன் மெஷர்மெண்ட் எடுத்து. ஸோ அந்த லைன்லேருந்து 1 inch தள்ளி இருக்கணும். ஒரு ஸ்டோனுக்கும் இன்னொரு ஸ்டோனுக்கும் நடுவில் 3 inch கேப் இருக்கணும். நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ ஒட்டிட்டு நான் அந்த க்ரீன் கலர் சொன்னல அதே க்ரீன் கலரில் திலகம் ஷேப் எடுத்திருக்கேன். எப்பவும் வந்து திலகம் ஷேப் போட்டுனா நேராக இருக்க மாதிரி, இப்போ ப்ளவுஸ் பின்னாடி போட்டால் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்டோன் மேலே பார்த்த மாதிரி தான் ஒட்டுவேன். பட் இந்த டைம் வந்து அந்த லைனை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அப்படியே ஒட்டிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது டாட் டிசைன் நீங்கள் போடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறையா ஆல்ரெடி சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவையும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். சிம்பிள் ப்ளவுஸ்லேருந்து ப்ரைடல் ஆரி ஒர்க் டிசைன் வரைக்குமே நான் ஆல்ரெடி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனிமேலும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ எல்லா வீடியோஸும் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ளவுஸோட ஹேண்ட் டிசைன் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வந்ததுமே நீங்கள் பார்க்கணும், மிஸ் பண்ணக்கூடாதுன்னா ஸோ மறக்காமல் நோட்டிஃபிகேஷனையும் வந்து டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த திலகம் ஸ்டோனை சுற்றி நான் வந்து சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னா ஆரி ஒர்க் புட்டா டிசைன்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் அதில் எந்த டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். கீழே வந்து 3 காப்பர் பீட் வச்சு ஒரு டிசைன் பண்ணலாம். இல்லைனா இந்த சுகர் பீடை சுற்றியும் காப்பர் பீட் வச்சு இன்னும் இந்த டிசைனை பெருசாக என்ஹான்ஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த லெவலுக்கு போதும்னு நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நெக் டிசைன் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நான் சொன்னல ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணும்போது நேரில் பார்க்க இன்னுமே வந்து ஷைனிங்காக இருக்கும். வீடியோவில் வந்து இது கோல்ட் ஸ்டோன்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் இதெல்லாம் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ். இதே டிசைன் தான் வந்து நான் ஃப்ரண்ட்லேயும் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு பார்டர் திக்காக வேணும்னாலும் நீங்கள் திக்காக கொடுத்துக்கலாம். இதுதான் ஹேண்ட் டிசைன். இந்த ஹேண்ட் டிசைன் வீடியோ தான் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. தேங்க்யூ.